வாலஜாபாத் அருகே பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் 12வது ஆண்டு சித்திரை திருவிழா மற்றும் 2ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்ட தீமிதி மேடையில் சுற்றியிருந்த கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக வலம் வந்து தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்த வந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு தீபாராதனையும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஒன்றில் ஏறிய மாணவி ஒருவரின் கைப்பை நூதன முறையில் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பேருந்தில் பயணம் செய்த மாணவி தான் அமர்ந்திருந்த இருக்கையில் கைப்பையை வைத்துவிட்டு கீழே இறங்க முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஒரு வயதான மூதாட்டி மாணவியின் கவனத்தை திசை திருப்பி கண்ணிமைக்கும் நேரத்தில் பையை திருடி சென்றுள்ளார். பேருந்தை விட்டு இறங்கிய பின் பையை காணவில்லை என்பதை உணர்ந்த மாணவி கடும் அதிர்ச்சி அடைந்தார். அந்த பையில் மாணவியின் தேர்வு கூட அனுமதி சீட்டு, பணம், அடையாள அட்டை மற்றும் ஆதார் கார்டு உள்ளிட்ட மிக முக்கியமான ஆவணங்கள் இருந்துள்ளன. இந்த சம்பவத்தில் அந்த மாணவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினார். இதுகுறித்து தகவல் அறிந்த பழனி நகர காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மூதாட்டி பையை திருடி செல்லும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளன. அந்த ஆதாரங்களை கொண்டு தலைமறைவாக உள்ள அந்த மூதாட்டியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அடுத்த பாலசமுத்திரம் குடும்பப்பட்டியை சேர்ந்தவர் மருது. இவர் ஏராளமான மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் தினமும் காலையில் மாடுகளை வயலுக்கு மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வது வழக்கம். இன்று காலை வழக்கம் போல ராமநாதன் நகர் பைபாஸ் அருகில் உள்ள வயல் ஒன்றில் மாடுகளை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது முன்னே சென்ற மாடுகள் அடுத்தடுத்து கீழே விழுந்துள்ளன. அங்கு சென்று பார்த்தபோது அங்கே சென்று கொண்டிருந்த மின் கம்பிகள் அறுந்து கீழே விழுந்ததும் அதில் சென்று கொண்டிருந்த மின்சாரம் பாய்ந்து மாடுகள் உயிரிழந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக மாடுகளை அடுத்த வயலுக்கு மருது விரட்டி சென்றுள்ளார். இதனால் மற்ற மாடுகள் உயிர் தப்பின. இந்த வழியில்தான் நாள்தோறும் ஏராளமான பெண்கள் வயல்வெளிகளுக்கு விவசாய பணிகளுக்கு செல்வது வழக்கம். நல்வாய்ப்பாக அவர்கள் யாரும் அந்த வழியாக இன்று வராதது மனித உயிரிழப்பை தவிர்த்துள்ளது. மாடுகள் மின்சாரம் தாக்கி இறந்தது குறித்து அடிவாரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வருவாய்த்துறை மற்றும் கால்நடை துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்த பின்பு மாடுகள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு புதைக்கப்பட்டன. நம்ம மேசலுக்கு அங்கேருந்து ஓட்டு வரும்போது 10 ரூபாய் ஓட்டு வந்து லைன் வந்து தெரியலிங்க. 4-5 மாடு விழுந்துருச்சு. 4 மாடு மட்டும் இறந்துருச்சுங்க. 2 மாடு தப்பிச்சு காயமாகி ஓடிடுச்சுங்க.
மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் மே 5 வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மறைமலை நகரில் 43வது வணிகர்களின் ஒற்றுமை எழுச்சி மாநில மாநாடு சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வணிகர் சங்க கொடியேற்றி விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விமர்சையாக மாநாடு நடைபெற்றது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு, பிற்பகல் அசைவ உணவு வழங்கப்பட்டது. மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் வெள்ளையனுக்கு சென்னையில் நினைவு மண்டபம் கட்ட வேண்டும், கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டும், தமிழகம் முழுவதும் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும், போதைப் பொருட்களின் உற்பத்தியை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 28 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வணிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருக்கும் அப்படின்னு நமக்கு இந்த பந்தல் அமைத்து கொடுத்த அண்ணன் மாமுண்டி கோழியன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் விஜி சந்தோஷம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவார பகுதியில் இன்று ஒரு நிகழ்ச்சியான மற்றும் பரபரப்பான சூழல் நிலவியது. திமுகவில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை உறுப்பினராக இருந்து வருபவர் முத்துக்குமார். இவருடன் 32வது வார்டு துணை செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் காளிமுத்து ஆகிய மூவரும் திமுகவின் தீவிர பற்றாளர்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளால் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். குறிப்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியதாக வெளிவந்த தகவல்களை தங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் கடந்த 2 நாட்களாக உணவின்றி தவித்ததாகவும் அவர்கள் கூறினர். இதில் ஒருவர் இந்த தோல்வியால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் கூட தனக்கு தோன்றியதாக கூறினார். தங்கள் தலைவரின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக இன்று காலை இவர்கள் 3 பேரும் பழனி அடிவாரத்தில் மொட்டையடித்துக் கொண்டனர். இதில் சேட் முத்துக்குமார் என்பவர் தனது 20 வயதிலேயே 2 கைகளிலும் திமுகவின் கொடியை பச்சை குத்தி கொண்டுள்ள தீவிர தொண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக வாழ்க, அடுத்த தேர்தலில் எங்கள் ஸ்டாலின் தான் நிச்சயம் முதல்வர் என அவர்கள் கோஷமிட்டது அங்கிருந்தவர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், மு.க. ஸ்டாலின், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், நாளைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழியிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 32வது வார்டிலே பழனியிலே நாங்கள் நமது முதலமைச்சர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி கடை வீதிக்குள் மொத்த வியாபாரம் நடைபெறும் பல்பொருள் அங்காடியில் இருந்து கரும்புகை அதிகாலை வெளிவருவதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறை வீரர்கள் வருவதற்குள் அங்காடி முழுவதுமாக தீ பரவி பற்றி எரிந்தது. மிக மிக குறுகலான அந்த தெருவில் தீயணைப்பு துறை வாகனம் மிகுந்த சிரமத்துடன் வந்தது. அதன் பின்னர் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறை வீரர்கள் ஈடுபட்டனர். தீயணைப்பு வாகனத்தில் இருந்த தண்ணீர் காலியானதால் உடனடியாக ஒரு டேங்கர் லாரியில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இந்த தீ விபத்தின் மூலம் கடையில் இருந்து லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் கரும்புகை பரவியதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. இந்த தீ விபத்திற்கான காரணம் மற்றும் சேத மதிப்பு குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் ஹோட்டல் டைமண்ட் மினி மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முகவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். மண்டல பயிற்சியாளர் மனோஜ்குமார் நிறுவனத்தின் கடந்த நிதியாண்டின் சாதனைகளை விரிவாக எடுத்துரைத்தார். திருச்சி மண்டல மேலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்து பேசுகையில், வணிக இலக்குகளை எட்டவும், புதிய காப்பீட்டு திட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளவும், விற்பனை திறனை மேம்படுத்தவும் மிகவும் அவசியமானது மற்றும் புதிய ஹெல்த் பாலிசிகள் விதிமுறைகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட முகவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிறைவில் கும்பகோணம் பிரிவு மேலாளர் நவீன் நன்றி கூறினார். முகவர்களுக்கும் நன்றிகள். 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம். எதுக்கு ஜூன் இந்த ட்ரீட்மெண்ட்ல எதனால டவுட்ஸ் நீங்க தான் இந்த இடத்துல வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. இந்த அப்படின்னா அதுல என்னென்ன நம்ம கவர் பண்றோம் அப்படின்னு அது வந்து 100% கிளைம் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த பாலிசி ஆபரேஷனும் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் ஃபைனல் பில் வரும். எல்லா வீட்லயுமே கண்டிப்பா டேபு லேப்டாப் வீட்லயே தேவைப்படும். உங்களுக்கு பர்టిక్యులரா மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த 200 ஆண்டுகளுக்கும் மேலாக சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஐயனார் கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் செல்லியம்மன் சிங்க வாகனத்திலும் மாரியம்மன் மயில் வாகனத்திலும் காலை மாலை 2 வேளையும் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். 5ஆம் நாள் படை தேர் திருவிழாவும் 7ஆம் நாள் மாதிரி தேரோட்டமும் நடைபெற்றது. கிராம மக்களால் தேர் கட்டும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது. விவசாயிகள் அனைவரும் தங்களது நிலத்தில் விளைந்த மா, பலா, முந்திரி, காய்கறிகள் ஆகியவைகளை வரும் ஆண்டுகளிலும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று தோரணமாக தேரில் கட்டி அலங்கரித்தனர். தேர் கட்டும் பணிகள் நிறைவடைந்தது. வழக்கமாக 9ஆம் நாள் புதன்கிழமை நடைபெறும் தேர் திருவிழா அஷ்டமி, நவமி காரணமாக இந்த ஆண்டு 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் செல்லியம்மனும் மாரியம்மனும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து காத்தவராயன் தேரோடும் வீதிகளில் வெள்ளோட்டம் சென்று வீதிகளை ஆய்வு செய்துவிட்டு கோவிலுக்கு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து கடாபலி கொடுக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். செண்டை மேளம் முழங்க தேரில் அசைந்தாடி தேரோடும் வீதிகள் வழியாக சென்ற அம்மன்கள் வீட்டிற்கு வீடு நின்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். காலையில் தொடங்கிய தேரோட்டம் மாலையில் சன்னதியை அடைந்தது. அதன் பின்னர் நூற்றுக்கணக்கான ஆண்கள் கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்தனர். பெண்கள் நடை கும்பிடு போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அரியலூர் மாவட்டத்திலேயே கூலி ஆட்கள் இல்லாமல் உள்ளூர் மக்களே தேர் கட்டும் பணிகள் மற்றும் தேரை ஓட்டும் பணிகள் உட்பட அனைத்து பணிகளையும் தன்னார்வத்துடன் செய்து தேர் திருவிழாவை நடத்துவதோடு தேரில் வரும் அம்மனை தங்களது வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வழிபடுவது இந்த ஊர் தேர் திருவிழாவின் தனிச்சிறப்பாகும்.
அதேபோல் இந்த கோவில் திருவிழா தொடங்கியவுடன் இந்த பகுதியில் கோடை மழையும் தொடங்கும். இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மன் அருளை பெற்றனர். தேர் திருவிழாவின் போது எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க இரும்புலிக்குறிச்சி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.